விவசாய தயவு செய்து அடிக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க. அது அடிச்சீங்கன்னா இது நல்லா இருக்காது. நாளைக்கு நீங்களும் சோத்து துண்ண முடியாது, யாரும் பணத்தை வச்சுலாம் துண்ண முடியாது. எல்லாமே சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிடணும், விவசாயி வாழணும். விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது பண்றதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு வழி வகுக்கணும். இதை பார்த்துட்டு இதை முதலமைச்சர் கூட இது பண்ணுங்க. ஏன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விட்லாபுரம் கிராமத்தில் முருகன்ற தர்பூசணி விவசாயி அவருடைய நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். நேற்று அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு சம்பந்தமா அவர்கிட்ட கீழே அந்த நிலத்தை பார்த்து என்ன பிரச்சனைன்றதை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எல்லாமே அவர் சொல்லுவாரு. வணக்கண்ணா. நாங்கள் தர்பூசணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் சொந்த ஊர் வடனே இருக்கணும். இங்கே விட்லாபுரத்தில் நமக்கு லேண்ட் ஒரு 10 ஏக்கர் இருக்குது. நாங்கள் லீஸுக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கராக அங்கே லீஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணிக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம விவசாயம் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஃபீல்டை ஃபுல்லாக தர்பூசணி தான். தர்பூசணி பண்ணுறோம். அந்தாண்ட நெல் பயிர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை கிட்டத்தட்ட இதுக்கு நாங்கள் செலவு பண்ணுறது குறைஞ்சபட்சம் 60,000 70,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு ஆகுது. இப்போதைக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குது. இது கொஞ்சம் பின்தங்கிடுச்சு. மீதியில் கொஞ்சம் ஆர்எஸ் பண்ணேன், அதில் ஒன்றும் பெருசாக லாபம் கிடையாது. ஆனால் இதில் பேனுன்ற ஒரு நோய் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பாருங்க, அந்த பேனு அதை எடுத்துக்காட்டுப்பா பாருங்க. இந்த பேனுக்கு கடையில் மருந்து இல்லை. அதாவது இந்த பேனுக்கு கடையில் மருந்து இல்லை. அப்போ இந்த பேனால இதில் வைக்கிற பிஞ்சு ஒன்று கூட பெருக்காது. அதில் இந்த வைக்கிற பிஞ்சு எல்லாம் பாருங்க, இந்த பிஞ்செல்லாம் ஒன்று கூட பெருக்காது. இது தர்பூசணி பிஞ்சு, இது ஒன்று கூட பெருக்காது. ஏன்னா இது சாறு உறிஞ்சி இது பூராத்தையும் வேஸ்ட் ஆக்கிடுது. இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் மருந்து வாங்க கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது பேனுக்கு கொடுக்குன்னு கேட்குறான். கொடுத்து எல்லா மருந்து கொடுக்குறாங்க. இதை பேடி அதை அடி இதை அடி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு அழகாக வயலில் தெளிக்கிறோம். சரியாயிடும் அப்படின்ட்டு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடித்து பார்த்து ஒன்றும் இதுவரை பாருங்க. அந்த ஃபீல்டை பாருங்கள், அந்த ஃபீல்டு ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. இவ்வளோ செலவு பண்ணி ஏக்கருக்கு 70,000 ரூபா செலவு பண்ணி நாங்கள் இந்த விவசாயம் பண்ணுறோம். ஆனால் இது அந்த மருந்து கடைக்காரர் என்ன பண்ணுறாங்க, இது அடிக்க தெளிஞ்சிடும். நான் நம்பி தானே வரோம். நாங்கள் விவசாயி ஏமாளின்றத இது மூலமாக அவங்க இது பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு மருந்து வாங்க போனால், அந்த பேன் மருந்து வாங்க போனாலே 4 டேங்குக்கு 1500 ரூபாய் ஆகுது. நாங்கள் 50-60 டேங்க் அடிக்கணும். எவ்வளோ ஆகும்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இது மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணால் எப்படி வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே குறைஞ்சபட்சம் இந்த சுத்துப்பட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே பயிர் வைக்கிறாங்க. எல்லாமே இதை நம்பி தான் அவங்கள வாழ்வாதாரமே இருக்குது. அவங்க வாழ்வாதாரமே இந்த பயிரில் தாங்க, தர்பூசணி பயிரில் இருக்குது. நெல் எல்லா பயிருமே விவசாயி. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒழுங்கான மருந்தை கொடுங்கன்றோம். ஆனால் இவங்க அதாவது இது ஒரு மருந்து இருக்குன்னா அதை தெளிவான ஒரு மருந்து இருக்குது. அது ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க. சாம்பிள் மருந்து நல்லா இருக்குது, அந்த வருஷம் மட்டும் நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் அதே மருந்தை வேற யாரையாவது விட்டு அதை தயார் பண்ணி இந்த மருந்து கடையாக நடுவில் இதை நீங்கள் சர்ச் பண்ணணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி விவசாயி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தெளிவான விஷயத்த நீங்கள் மருந்து கடையை சீடு ஃபார்ம் பண்ணுறாங்க. சீடு கலப்படம் ஒரு கிருணி போடுறேன். அந்த கிருணியில் 10 ஏக்கர் கிருணி பண்ணுறேன். கிருணிக்கு ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். அந்த 10 ஏக்கரில் கலப்பட காயின் வந்துச்சு. இன்னைக்கு 28,000 ரூபா டன்னு போச்சு. அன்னைக்கு என்னால் கிருணி விற்க முடியல. கிருணி சுத்தமாக அவுட்டு. ஒரு பழம் எடுக்கல. கிளைமேட் சரியில்லை, இதுவாகி போச்சு, காய் சரியில்லை, ஷைனிங் வரல. கேட்டால் அது கலப்பட காய். விதையில கலப்படம் பண்றாங்க. இதெல்லாம் முழுக்கிற விவசாயி பாதிக்கப்படுறா. இது எந்த அரசாங்கமும் கண்டுக்கிறது கிடையாது, யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்றதும் அவங்களுக்கு தெரியல. நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லவும் விரும்பல. ஏன்னா நீங்க அதை இது பண்ணோம். அந்தந்த இதுக்கு ஒரு துறைக்கு ஒரு மந்திரி இருக்காங்க. அதை சர்ச் பண்ணி ஒரு லைசன்ஸ் கொடுக்குறான். அவன் தரமா வச்சிருக்கான கடையா, தரமா பண்றான்னு பார்க்கணும். அது எங்க வேலையா, விவசாய வேலையா? அது நீங்க தான் எங்களுக்கு அது ஏதாவது சரி பண்ணி தரணும். ஆனா அந்த அடிப்படையில் எங்களுக்கு விவசாயம் போச்சு இந்த வருஷம். இதுக்கு நாங்க ஒரு நஷ்டம் எல்லாம் கேட்டாலும் நீங்க கொடுக்க போறது இல்லை. நீங்க நஷ்டம் கண்டிப்பா கொடுக்க போறது இல்லை. நாங்க கேட்க போறது இல்லை. கேட்டாலும் நீங்க கொடுக்க போறது இல்லை. இந்த தர்பூசணிய ஒரு தோட்டக்கலைத்துறையில கூட நீங்க ஒரு இதுவா சேருங்க, ஒரு பயிரா சேருங்க. இதை மதிக்கல. ஏன்னா இது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பேர், எத்தனையோ லட்சம் பேர்லாம் இந்த விவசாயம் பண்றோம். இது தர்பூசணி இதான் எங்க வாழ்வாதாரம். இன்னைக்கு மருந்து கடைக்காரன் இன்னைக்கு கார்பெட்லாம் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் அவன் வைக்கிறதா வேலை. இன்னைக்கு நாங்க நீங்க சொல்றதா வேலை. இன்னைக்கு விவசாய பொருளை நாங்க விளைய வச்சு கஷ்டப்பட்டு ராவும் பகலும் லோல் பட்டு இங்க இந்த விவசாயத்தை பண்றோம். பாம்பு கடிக்கும், பள்ளி கடிக்கும், இதெல்லாம் மீறி பண்ணி தொல்லை. பாரு, அங்க பாருங்க, சுத்தி பாருங்க, ஷேர் பூரா பண்ணி அந்த பண்ணியை எப்படி கண்ட்ரோல் பண்றதே தெரியல எங்களுக்கு. நைட்டு ஃபுல்லா கண்ணு மூச்சு, ராவும் பகலும் கண்ணு மூச்சு இந்த விவசாயம் இது மாதிரி பண்ணா, செடிக்கு இது மாதிரி போச்சுன்னா நாங்க எப்படி நாங்க வாழறது? விவசாயம் எப்படி வாழ முடியும்? இதை இந்த அரசாங்கம் கொஞ்சம் செவிசாக்கணும். அதே மாதிரி மருந்து கடைக்காரலாம் நல்ல மருந்தா கொடுக்குற மாதிரி அந்தந்த மருந்து கடைக்கு ரைடு போகணும் முதல்ல. இதை நான் உண்மையா ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமா சொல்றேன். ஏன்னா நாம கேட்கற மருந்தே கொடுக்குறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நாங்க பயிர் வைக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முதல்ல வந்து ரோக்கர் அடிப்போம், ரெண்டாவது எண்டோசல்பேட், மூணாவது சைபர் மெத்தட். இப்படி ஒரு மருந்து அடிச்சு அர்த்தம் எவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு போய் கடையில உட்காந்து போ டக்கு 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 டக்குன்னு எடுத்து வச்சிடறான். ஒரு 50 டேக்கரிமா வை 25,000 பில்லு, 30,000 பில்லு. அப்போ இதெல்லாம் நாங்க எங்க போய் சரி பண்றது? சரி கொடுங்க, 30,000 பில்லு ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த செடி நல்லா இருக்கணும்ல. இப்ப செடி நல்லா இருந்தா எனக்கு 30,000 செலவு பண்ணாலும் எடுத்துடலாம். அப்ப செடி நல்லா இல்ல, மருந்து கொடுக்குற மருந்து தரல. அதனால வந்து விவசாயம் பாதிக்கப்படாத அளவுக்கு இங்க இருக்கிறவங்க வந்து அந்த அரசாங்கமோ மேல்மட்ட அந்த அதிகாரிகள், இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, ஒரு கடையை வந்து பாக்குறாங்க, சீடு நல்லா இல்லைன்றாங்க, அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி போயிடுறாங்க. அப்ப இந்த கடைக்காரர் என்ன பண்ண மேலும் தப்பு தான் பண்ணுவான். அப்ப ஒழுங்கான மருந்து விற்கிறாங்களான்றத இதை கூர்ந்து கவனிக்கணும். இது மூலமா நான் சொல்றேன், எந்த விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயி தான் நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்றீங்க. அந்த முதுகெலும்பு உடஞ்சு போகுது. எங்களுக்கு முதுகெலும்பே இல்ல. அந்த அளவுக்கு டேங்கை தூக்கி மாட்டோம்னா அது அடிக்கிற அந்த அதனுடைய வேதனை எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும். அது எவ்வளவு கஷ்டன்றது உழைக்கிற எங்களுக்கு தெரியும், தர்பூசணி போறவங்களுக்கும் மற்ற பயிர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நாங்க விலை வைக்கிற பொருளுக்கு எங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து ஒரு சோப்பு இருக்குன்னா அந்த சோப்பு தயாரிக்கிறோம் 10 ரூபாய் 10 ரூபாய். நான் இந்த தர்பூசணி, இந்த நெல், இது ஏன் மூட்டை, இது இவ்வளவுதான் விலைன்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா விவசாயம் நாங்க வந்து ஏமாளிங்க. மழை பெஞ்சா ஒரு ரேட்டு, எப்ப ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு. எங்களுக்கு ஒரு நிரந்தர விலை இல்லை. எங்களுக்கு நிரந்தரமா விவசாயம். ஆனா எல்லாம் மேடமாடியா போட்டு என்ன பேசுறாங்க, விவசாயிகள் நாட்டுடைய கடவுள், அவங்க தான் கடவுள்ன்றாங்க. ஆனா விவசாயி தான் அழிஞ்சு போறவனே. இங்க வந்து குறிப்பா அழிஞ்சு போறவன் நாங்க விவசாயிகள் மட்டும்தான். இதை யாரும் செவிசாக்க மாட்டீங்க, இதெல்லாம் யாரும் போட்டு லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, இதை போய் கேளுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. நாங்க இல்லைன்னா நீங்க யாரும் சோத்துல கை வைக்க முடியாது. இந்த விவசாயிகள் நாங்க இல்லைன்னா நீங்க யாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிட முடியாது. நாங்க விலைய வச்சு வெளியே அமிச்சாதான் நீங்க சாப்பிடுவீங்க. நாங்க இல்லைன்னா அங்க எதுவுமே இல்லைன்றது எல்லாம் நாடறிஞ்ச உண்மை. ஆனா இதை வெளியே கொண்டு வர மாட்டீங்க, எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? இப்ப வீடியோ எனக்கு எடுக்கிறாங்க, இப்ப எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் கொடுக்குமா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான், அவன் திமிரு குடிச்சு செத்தான், அவனுக்கு 10 லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம். இந்த விவசாயி இவ்வளவு பாதிக்கப்படுறேன், இன்னைக்கு வந்து 8 லட்ச ரூபா செலவு பண்ணி பாதிக்கப்பட்டேன், எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? நீங்க எதுவும் தர மாட்டீங்க. ஏன்னா விவசாயிலாம் ஏமாளி. நீங்க ஓட்டுக்காகவும் மற்ற இதுக்கோசம் நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து எது பப்ளிசிட்டி அதை மட்டும் பார்த்துட்டு போறீங்க. ஆனா எங்களுக்கு வந்து விவசாயி வந்து இவ்வளவு பாதிக்கும், இவ்வளவு பாதிப்பு ஏதாவது காதல வாங்குவீங்களா? இது முதல்ல யாரும் கேட்பீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மனக்குமர விவசாயிக்கு ஒருத்தவங்க போய் நெல்லுக்கு மருந்து வாங்குறோம், அந்த என்ன பண்றோம், களைக்கொல்லி கொடுக்குறோம், களைக்கொல்லி கொடுத்து நெல்லு பூரா தீஞ்சு போச்சு, அது வாயில் அங்க இருக்கு. அந்த அப்புறம் வந்து போய் கேட்டா இல்ல தெரியாம நடந்து போச்சுன்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், விவசாயம் நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களா இதுவும் அரசியல்வாதியா? இல்ல நாங்க என்ன பண்ண முடியுமா? எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 80,000 ரூபாய் நஷ்டம். இப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்க எல்லாமே நட்டமாகுது. கொடுக்குற மருந்து ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. அதை வந்து நம்ம கடைப்பெறலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க பாதிக்கப்படக்கூடாது இந்த விவசாயி நாங்க நினைக்கிறோம். ஆனா நாங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன் இந்த மருந்து கடைக்காரெல்லாம் நினைக்கிற? ஏன் நினைக்கலன்னு கேக்குறேன். நீங்க நினைக்கணும் விவசாயி நல்லா இருந்தா நம்ம கடையில் வருவோம்னு நினைக்கணும். அதை ஏன் நினைக்க மாட்டீங்க? உங்களுக்கு லாபம் பாதி லாபம் வருது. ஒரு மருந்துல வந்து ஒண்ணுமே இல்ல, 500 ரூபாய் மருந்து வாங்குறீங்க, எங்களுக்கு 3000 4000 விற்கிறீங்க. அது தரம் இல்லாத மருந்தா கொடுக்குறீங்க. தரமான மருந்து இருந்தா கரெக்டான பட்ஜெட் இருக்காது. அதை ஏன் செய்ய மாட்டீங்க? அதை செய்யுங்க. ஒட்டுமொத்த மருந்து கடைக்காரரும் ஒரு பணியோட இது விவசாயம் தயவு செய்து அடிக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க. அது அடிச்சீங்கன்னா இது நல்லா இருக்காது. நாளைக்கு நீங்களும் சோத்து துண்ண முடியாது, யாரும் பணத்தை வச்சுலாம் துண்ண முடியாது. எல்லாமே சாப்பாடு சாப்பிடணும், விவசாயி வாழணும். விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது பண்றதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு வழி வகுக்கணும். இதை பார்த்துட்டு இதை முதலமைச்சர் கூட இது பண்ணுங்க. ஏன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்கும். இப்ப எலெக்ஷன் வருது, புரியுதா? இப்ப அதெல்லாம் விவசாயிகள் இப்ப எங்கேயோ கையில வச்சுட்டு போய் உங்களுக்கு தான் ஓட்டு போட வரோம். நாங்க நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க. இந்த தமிழ்நாடு அரசு இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த தர்பூசணி பயிருக்கு, எல்லா பயிருக்குமே முன்னுரிமை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வந்து நிறைய